அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22/8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8, அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள்
உன்னதமான பலனை அடையலாம். இனி பார்க்க போவது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதத்துடைய பலாபலன்களை மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக பரிகாரத்துடன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்கள் எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தடுமாற்றம் இல்லாமல் நல்ல புத்தியோட யோசனையை செஞ்சு தான் நீங்கள் செயல்பாட்டுக்கே கொண்டு வருவீங்க. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டீங்க. ஏன்னா சில எதிர்பார்ப்புகள் இருக்கா இல்லையா, இவங்க எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது முன் யோசனை உள்ளவங்க நீங்கங்க. தெரியும் எனக்கு உங்களை பற்றி. உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் கன்னிராசிக்கு ஆவணி மாதம் இந்த முகூர்த்த மாதம் என்னென்ன தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். கேது பகவான் வேற இருக்கிறாருங்க. பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்தோம். பரவாயில்ல, இந்த மாதம் நல்ல மாதமாக நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தாலும் அது விசேஷமான அமைப்பு தான். தன்னகத்தே இருக்கக்கூடிய சூரியன் தலைமைத்துவத்தை கொடுப்பார். அதே போல புதன் பகவான் மறைந்த போதுதான் நிறைந்த ஒரு அறிவு, ஞானம், கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மாதிரி ஜோதிடராக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு என்ன விஷயத்தை கொடுக்காது அப்படிங்கிறத தெரியும். என்னதான் நம்ம ஜனன ஜாதக கிரகங்கள் அமைப்பில் இருந்தாலும் தசா புத்தி சப்போர்ட் பண்ணணுங்க. இது உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும். அப்போ முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க காத்திருக்குது. நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். சில சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ போயிருக்கோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசஞ்சலம் படாதீங்க. ஏன்னா உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடியது உங்களுடைய ராசி. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்குமா? இல்லைங்க, நல்ல 80% நல்லா தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெதுவாக சரியாயிரும். ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேர் என்ற ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. அதனால் இந்த மனசங்கடத்திலிருந்து நீங்குவதற்கு பரிகாரமும் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க மேற்படிப்பு படிப்பதற்காக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸ் செய்கிறதுக்காக, அல்லது அடுத்த விஷயம் நம்ம இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக நம்ம போடுறோங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டங்கள். கடன் தொந்தரவு இதுவரை இருந்துச்சுங்க அப்படின்னா படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய அமைப்பை, மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இனிமே நடக்கும் இந்த ஆவணி மாதங்க. ஆவணி மாதத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் எப்படிங்கும்போது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, நடைபெறும். நிச்சயதார்த்தமாவது நடைபெறக்கணும். ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கு சொல்கிறதான். ஏன்னா முகூர்த்த மாதம் வரதே கஷ்டம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 முகூர்த்தம் மேலே வருது. அது நமக்கு கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கோ ராசிக்கோ சந்திராஷ்டமாக வரக்கூடாது. இத்தனை நம்ம பார்த்து தான் முகூர்த்தம் தேதியெல்லாம் குறிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அந்த நாள் செட் ஆகும், செட் ஆகாது. அது இல்லாமல் 3 மாதம் 5 மாதம் முன்னாடியே நம்ம மண்டபமெல்லாம் புக் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா இதுலேயே நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் இத்தனை பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அப்போ மக்களுடைய மனக்குறையை நீக்கணும்னா
நம்ம கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு இந்த மாதமே கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 10 காசு அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல, செஞ்சுக்குங்கன்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய அமைப்பு, காரிய தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கனால இந்த மகா சங்கடகர சக்தி வருது. அதை நீங்கள் கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக நல்ல வழிபாடு எடுங்க. நல்ல விரதம் இருந்து ஆகம விதிப்படி நல்ல ஒரு பிரசித்த பெற்ற கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் என்னென்ன ஒரு 7 பொருட்களாவது வாங்கி கொடுங்க. அது என்னன்னு நீங்கள் கேளுங்க. டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா வழியிலேருந்து நல்ல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடக்குது, சொந்தத்திலேருந்து ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு உங்களுக்கு நற்செய்தி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக, மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும். நேரமாக எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய விஷயம் பார்த்துக்கணும். அதே போல் சிலருக்கு தலை சார்ந்த ஒரு நோய் நொடியோ அல்லது தலைவலியோ இருக்கும், கண்ணாடி போகக்கூடிய அமைப்புகளோ இருக்கலாம். அவங்களாம் கவனமாக போயிட்டு முன்கூட்டியே நல்லா செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க அவசியம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரக கோச்சார அமைப்பை வச்சு சொல்கிறோம், தெரிஞ்சுக்குங்க. தொழிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் உண்டுங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யக்கூடியவங்களும் செய்யலாம். அதிக முதலீடு எடுத்து ஒரு கோடிக்கணக்கில் குரோர் கணக்கில் செய்யக்கூடியவங்க சில மாதங்கள் பொறுத்திருந்து நீங்கள் செய்கிறது நல்லது. ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 60%ங்க. கவனமாக நல்ல நாள், நட்சத்திரம், ஓரை இதெல்லாம் பார்த்து சொல்லணும். அதே போல் பஞ்சப்பட்சியெல்லாம் பார்த்து நம்ம சூட்சுமமாக சில விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் அடியேன்னு பார்ப்போம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதமாகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த முகூர்த்த மாதமான ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு வழிபாடு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த கன்னிராசி நேயர்கள் விநாயகர் வழிபாடு, மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சொன்னோம். அதில் 3 விதமான மாலை வாங்கி அருகம்புல்லு, இதே போல் இன்னும் என்னென்ன பூக்கள் உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்து வழிபாடு எடுக்கணும் அதை நீங்கள் கேட்டுக்குங்க. என்னென்ன வழிபாடு எடுக்கிறோமோ அது அத்தனையும் நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு எடுக்கணும். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அமாவாசையில் ஒரு வழிபாடு இந்த ஆவணி மாதம் செஞ்சுக்குங்க. சிறப்பான மாதமாக அமையும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.